அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். சென்னை மாதிரியான பெருநகரங்களில் மால் அப்படின்னு பிரம்மாண்டமான அரங்கங்கள் இருக்கின்றன. ஒருவேளை உங்களுடைய ஊர்லேயும் இருக்கா, இல்லை இனிமே வருமா தெரியல. அங்கே எல்லாருக்கும் எல்லாம்னா கடை கண்ணின்னு ஒரு ஒரு திருவிழாவே தேர் திருவிழாவே உள்ளே நடந்தால் எப்படி இருக்கும்? எல்லாம் அப்படி இருக்கும். தேர் மட்டும்தான் இருக்கான்னு வைங்களேன். குடும்பத்தோடு போயிட்டீங்கன்னா நீங்கள் சொத்து பத்திரத்தோடு போகணும். அவ்வளவு நீங்கள் செலவழிக்கக்கூடிய அளவிற்கு சகலமும் அங்கே இருக்கும். போதா குறைக்கும் உள்ள 4-5 திரையரங்குகளும் இருக்கும். அப்படின்னா பார்த்துக்குங்களேன் அது எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு. அங்கே அண்மையில் போயிருந்தேன். அப்போ சில நண்பர்களும் கூட வந்திருந்தாங்க. மாலை நேரங்களில் எங்கே போகிறதுக்கும் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் மாலில் போய் உட்காந்துட்டா பொழுது போயிடும். அந்த மாதிரி இடத்துக்கு ஒருத்தர் போகிறாரு. அங்கே பிள்ளைகள் விளையாட்டுறதுக்கும் சில கடைகள் வாசல்லையே அங்கே கிரையான்ஸு, அப்புறம் வண்ண வண்ண பென்சில், தாள்கள், ஒரு சின்ன பலகை இதெல்லாமும் அங்கே வச்சுருப்பாங்க. பிளாக் போர்டு மாதிரியும் வச்சு பிள்ளைங்க ஏதாவது வரையணும், கிறுக்கணும், எழுதணும் அப்படின்னாலும் அதெல்லாமும் அங்கே வச்சுருப்பாங்க. பிள்ளைங்க விளையாடுறதுக்குன்னு சின்ன சின்ன விளையாட்டு பொருள்கள் எல்லாம் இருக்கும். அங்கே ஒரு பையன் அப்படி அந்த கிரையான்ஸில் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். ஒருத்தர் போய் கேட்குறாரு, தம்பி என்னப்பா வரைகிற அப்படின்னு. கொஞ்சம் இருங்க அங்கிள், நான் வரைஞ்ச பிறகு நீங்களே கண்டுபிடிக்க பார்ப்போம் அப்படிங்கிறான். சரிப்பா அப்படின்னு பிள்ளைங்க எதை நினச்சி வரையும்னு வரைஞ்சி முடிக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது. வரைஞ்ச பிறகும் அதுங்க ஒரு பேர் வைக்கும், அதுதான் அது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கணும். பிள்ளைங்களுக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி. பையன் வரைஞ்சி முடிக்கிறான். அது ஒரு அழகான எலியோட படம். இவர் உடனே ஆக அருமையாக இருக்குப்பா, பிரமாதமாக இருக்குது, உனக்கு என்ன எலின்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்குறார். அவன் உடனே சிரிச்சுக்கிட்டு சொல்கிறான், இல்லை எனக்கு யானை தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிச்சது எலி இல்லை யானை தான் பிடிக்கும் அப்படின்றான். அப்புறம் நீ ஏன் யானை வரையலை அப்படின்னாரு. அவன் சொன்னான், யானை வரைகிற அளவுக்கு நான் இன்னும் பெரியவன் ஆகலை, அதனால தான் குட்டியாக எலியை வரைஞ்சேன் அப்படின்னா. விஷயம் புரியுதுங்களா? ஒரு பெரிய யானையை வரையணும் அப்படின்னா நாம் அதுக்கு பெரியவங்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை பெரியவங்களாக ஆனவங்க எல்லாம் யானையை வரைஞ்சிருவாங்கன்னு அர்த்தம் இல்லை. பெரிய யானையை வரைவதற்கு நாம் பெரியவர்களாக ஆக வேண்டும் என்பது ஒரு தகுதியே கிடையாது. சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னா அதை செய்ய தொடங்கணுமே தவிர அதற்கான தகுதின்னு நம்ம எதையோ நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நீச்சல் குளத்துக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஒரு பையன் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறான். ஏப்பா இறங்கி நீந்து, உனக்கு நீச்சல் தெரியுமில்ல? இல்லைங்க, நீச்சல் கற்றுக்கிட்ட பிறகு இறங்கி நீந்தலாம்னு இருக்கிறாங்க அப்படின்னா. இது நடக்கிற கதையா? நீச்சல் கற்றுக்கணுன்னாலே அதில் இறங்கி நீச்சல் அடித்தா தான் வரும். நான் நல்லா நீச்சலை கற்றுக்கிட்டு அப்புறமா இறங்கி நீச்சல் அடிப்பேன் அப்படின்னா இந்த பிறவி முழுக்க நீச்சலே கற்றுக்க முடியாது, நீச்சலே அடிக்க மாட்டான். சில விஷயங்களை எழுத்தாளர் ஜெயமோகன் தான் சொல்லுவார், எழுத்தின் ரகசியம் எழுதுவதுதான் அப்படிம்பார். நீங்கள் 30 நாட்களில் எழுத்தாளர் ஆகுது அப்படின்னு புக்கு படிச்சுட்டா எழுத முடியும்? புக்கு படிச்சுட்டே எழுதலாம், ஆனால் எழுத்தாளராக ஆகிட முடியுமா? எழுத 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 தான் சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்ற மாதிரி தான் சிறந்த கதைகளும் கட்டுரைகளும் கைப்பழக்கம். எழுத எழுத தான் வரும். எழுத்தின் ரகசியம் எழுதுவது தான் அப்படின்னு. அதனுடைய பெருமதிப்பு, அதனுடைய உண்மையான தகுதி, அதனுடைய உண்மையான நிறைநிலை என்ன அப்படின்றத நாம் சில சமயம் தப்பு கணக்கு கூட போட்டு வச்சுருப்போம். நமக்கு பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தினுடைய மதிப்பு தெரிய வேண்டும், அல்லது ஒரு ஆற்றலினுடைய முழு வீச்சு என்ன என்பது தெரிய வேண்டும் அப்படின்னா இதை முதலில் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் அப்படின்றாங்க. 15,000 ரூபா கொடுத்து அப்பா ஒரு பேனா வாங்கியிருப்பார். ஒரு பேனா விலை 15,000, அவ்வளோ விலை உயர்ந்த பேனா. ஆனால் அதனுடைய மதிப்பு தெரியாமல் அந்த சின்ன பிள்ளைகிட்ட அதை கொடுத்துட்டிங்கன்னா அவன் பேனாவை இப்படி பிடிக்க மாட்டான், இப்படி தான் பிடிப்பான், எழுத்தாணி மாதிரி செவுத்தில் அப்படியே கிறுக்குவான். ஏன்னா அதை கூட்டி பாப்பா, அதுக்கு இதனுடைய மதிப்பு தெரியாது. ஒரு பொருளினுடைய மதிப்பை உணர்த்தி விட்டீர்கள் என்றால் அதை அவர்கள் எப்படி கையாள வேண்டும் என்று அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அண்மையில் மறைந்தாரே ரட்டன் தாத்தா, அவர் ஒரு நண்பர்கிட்டக்க ஒரு ஒரு விஷயம் குறிக்கணுப்பா, அவங்க பேனா தாங்க அப்படிங்கிறார். அவர் இல்லை டாட்டா, ஐ டோன்ட் ஹாவ் எ பென், ஐ டோன்ட் ஹாவ் தட் ஹேபிட் ஆஃப் கீப்பிங் எ பென் அப்படிங்கிறார். நான் பேனாவே வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு. ஏன் பேனா வச்சுக்கிறது இல்லை? பேனா கூட வச்சுக்கிறது இல்லை அப்படின்றார் அவர். அவருனே இல்லை, எனக்கு இந்த பேனா வச்சுக்கிறதுல என்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா நான் அடிக்கடி அதை தொலைச்சிருவேன்.
அப்படியா? ஆமாம், இந்த பேனா மட்டும் பத்திரமாவே இருக்கிறதில்ல. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். வெப்பம் எழுதுவேன், அப்படியே அங்கே போட்டு அப்படியே வந்துடுறேன். அது வழக்கமே எனக்கு இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். அது இயல்பு தான். நிறைய பேர் ஏதாவது கைமறதியாக அப்படியே வச்சுட்டு வந்துடுவாங்க. பைக் சாவி, கார் சாவிலாம் கூட சில பேர் அப்படியே யூஸ் பண்ணி விட்டுருவாங்க. சில பேர் கடைக்கு போகிறப்போ பைக்கிலேயே சாவி வச்சுட்டு அவங்க பாட்டு கடைக்கு போவாங்க. திரும்ப வந்து பார்த்தா சாவி இருக்காது, பைக்கும் இருக்காது. அப்படிப்பட்டவங்களாம் ஏதோ யோசனையில் ஏதோ சில தாய்மார்கள் வீட்லேயே கூட அடுப்பை பற்ற வச்சுட்டு அப்புறம் அந்த அடுப்பு மேலே வைக்கிறதுக்கான பாத்திரம் எடுக்கிறதுக்கு போவாங்க. பாத்திரம் எடுக்கிறதுக்காக அங்கே போனால் அங்கே குழா சொட்டிக்கிட்டே இருக்கும். அப்புறம் குழாயம் போடுறதுக்குன்னு போவாங்க. பக்கத்தில் பார்த்தா லைட் எரியும், அதை அணைக்கிறதுக்கு போவாங்க. இந்த 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 சிலிண்டர் பாட்டுக்கு இங்கே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம இதை அடுப்பு பற்ற வச்சோமேன்ற நினைப்பு கூட அவங்களுக்கு இருக்காது. ஏதோ கவனக்குறைவு, கவனப்பிசகு. ஆனால் அது எவ்வளோ ஆபத்தான விஷயம். அதனால தான் செய்கிற விஷயத்திலே கவனம் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு காரியத்தை சிறப்பாக செய்கிறதுக்கான தகுதியாக சொல்கிறாங்க. சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் சமையலுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கடைசியாக செய்கிற காரியம்தான் அந்த கேஸ் அல்லது அடுப்பை பற்ற வைப்பது அப்படின்றாங்க. பற்ற வச்சுட்டு பாத்திரம்லாம் தேடிட்டு போகக்கூடாது. தேவையானதெல்லாம் வச்சுக்கிட்டு பற்ற வைக்கணும். இந்த கவனக்குறைவு இருந்தது அப்படின்னா ஒரு பேனா கூட வச்சுக்கிறதுக்கு நம்மளால் முடியாது. இப்போ டாட்டாவினுடைய நண்பர் அப்படி தான் என்கிட்ட பேனாவே இல்லைங்க, அதனால தான் நான் தொலைச்சிடுறேன் அடிக்கடி அப்படின்னார். இப்போ டாட்டா என்ன பண்ணார் தெரியுங்களா? ஒரு வாரம் கழித்து அவரை சந்திக்கிறப்போ, இந்தாப்பா என்னோடய பரிசாக இந்த பேனாவை வச்சுக்க, இது 50,000 ரூபா, சரியா? கோல்டன் டிப் இருக்கிற பென் அது, அதனால் இது ரொம்ப பத்திரமா வச்சுக்க, இந்தா அப்படின்னு கொடுக்குறார். பத்திரமா வச்சுக்கன்னு கூட அறிவுரை சொல்ல ஒன்றும் சொல்லலை. இந்தாப்பா 50,000 ரூபா அப்படின்னார். ஒரு வருஷம் கழித்து பார்க்குறப்போ அந்த பேனா அவர்கிட்டக்க அப்படியே இருக்குது. ஏன்னா பேனா தொலைக்கிறதா என்னுடைய ஹாபி அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். எப்படி இதை பத்திரமா வச்சுருக்கா? ஒன்றும் இல்லை, நான் வழக்கமாக ஒரு 10 ரூபா 15 ரூபா பேனா தான் பயன்படுத்துவேன். தொலைஞ்சு போயிடுதுன்ற காரணத்துக்காக அதுக்கு மேலே பெரிய விலை உயர்ந்த பேனாலாம் வாங்கிறது இல்லை. ஆனால் நீ 50,000 ரூபா கொடுத்து வாங்கின பேனான்னு சொன்னியே, மதிப்பு வாய்ந்த பேனா இல்லையா? அதனால தான் இன்னமும் அதை என்கிட்டயே பத்திரமா நான் அதை வச்சுருக்கிறேன் அப்படின்னார். ஒரு விஷயத்தினுடைய, ஒரு பொருளினுடைய, ஒரு செயலினுடைய மதிப்பை பிள்ளைகளுக்கு உணர்த்தி விட்டீர்கள் என்றால் அவர்கள் என்றென்றும் அந்த உணர்த்தலே அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். பிள்ளைங்களை சும்மா படின்னு நச்சரிக்காதீங்க அப்படின்றாங்க. வேற என்னங்க பண்ணுறது? படிக்கிறது எதுக்காகன்னு அவனுக்கு உணர்த்தணும். படிப்பதனால் வரக்கூடிய நன்மைகள் என்ன, பெயர்கள் என்ன, பாராட்டு என்ன, அனுபவம் என்ன, எதிர்காலம் என்ன, இது எல்லாத்தையும் பிள்ளைக்கு சொல்லிட்டா அவனுக்கு இப்போ படிக்கிறதுன்றது ஒரு கஷ்டமாக இருக்கும். சும்மா மார்க் வாங்கு அப்படின்றதுக்காக படின்னா என்ன மார்க் வாங்குறதுக்காக படிக்கணுமோ அதை காப்பி அடிச்சு கூட வாங்கிக்குவோம், கடைசி நேரத்தில் பிட்டு அடிச்சுக்குவோன்னு பையன் தப்பாக முடிவு பண்ணிடுவான். உனக்கு எப்பொழுது ஒரு விஷயம் தெரிகிறதோ அப்பொழுதுதான் மேலே மேலே வளர்வாய். அப்படி தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த படிப்பு. அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு அதனுடைய அவசியத்தை, அதனுடைய முக்கியத்துவத்தை, பெருமதிப்பை உணர்த்த வேண்டும் அப்படின்னு பிள்ளைகள் வளர்ப்பதிலே கல்வியினுடைய அவசியத்தை நெறிப்படுத்துகிற பெரியவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். ஒரு பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கிறான், வாட்டர் பேக்கை தொலைச்சிட்டான். தண்ணி குடிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போவாங்களே, தொலைச்சிட்டான். மறுநாள் சாலையில் அப்பா அங்கேருந்து வந்து ஸ்கூலில் தேடிட்டு இருக்கிறார். ஸ்கூல் பிரின்ஸிபால் பார்த்துட்டார். இது நான் அப்பா வந்து இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு அவரை கூப்பிட்டு, என்னங்க வாட்டர் பேக்கு பையன் தொலைச்சிட்டான். வாட்டர் பேக் தொலைச்சா என்னங்க, வேறு வாங்கி கொடு. அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க? அது சாதாரணம் இல்லைங்க, நான் ஃபாரின் போனப்போ வாங்கினது, அது ரொம்ப விலை உயர்ந்தது, காஸ்ட்லியானது, அதை வந்து அவன் தொலைச்சிட்டான். சரி அவனையே தேட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னார். அவனை தேட சொல்லியிருப்பேன், ஆனால் வாத்தியார்கிட்ட சொன்னால் அவர் நீ சும்மா ஊர் சுற்றுறதுக்காக எப்படி கிளாஸில் இல்லாமல் சுற்றிட்டு வரதுக்காக தான் நீ பண்ணிகிட்ருக்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு வாத்தியாரும் அவனை திட்டி அனுப்பிச்சிட்டாரு. அதனால தான் அவன் சொல்லத்துக்கே பயந்துட்டான், அதான் நானே வந்தேன். அப்போ அந்த பிரின்ஸிபால் ஒரு கேள்வி கேட்குறார், அது உள்ளே இருக்கிற தண்ணீரோட மதிப்பை அவனுக்கு சொன்னீங்களா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை சொல்லலைங்க. வாட்டர் பேக்கை விட தண்ணீருங்கிறது மதிப்பு வாய்ந்தது இல்லையா? இந்த ஒரு குடம் தண்ணீருக்காக பல பேர் 10 கிலோமீட்டர் தூரம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பாட்டில் தண்ணீரினுடைய மதிப்பு 20 ரூபாய், 25 ரூபாய். தண்ணீர் தான் உடம்பினுடைய சரியான இயக்கத்திற்கு மிகப்பெரிய துணை இருக்கிறது அப்படின்னுலாம் தண்ணியோட மதிப்பை சொல்லி அவனுக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அவன் அந்த தண்ணீர் இருக்கிற வாட்டர் பாட்டிலை பத்திரமா வச்சுருப்பாங்கன்னு அந்த ஆசிரியர் சொன்னதாக ஒரு சம்பவம் ஒன்று உண்டு. எந்த ஒன்றினுடைய மதிப்பையும் உணர்த்தி விட்டீர்கள் என்றால் அது யாருக்கு சொன்னீர்களோ பத்திரமாக இருக்கும்.
மேம்போக்காக பத்திரம் பத்திரம் என்று சொன்னால் எதுவும் பத்திரமாக இருக்காது. வாழ்க்கையும் அப்படித்தான். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.